பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஒரு அற்புதம் உடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தி மிராக்கிள் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் டுடே. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து அநேகர் காத்திருக்கிறீங்கல்ல. கிறிஸ்தவர் அல்லாத அநேக மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. யாரோ ஒரு நண்பர் சொன்னாங்க, சொந்தக்காரர் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னாங்கல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. யார் இந்த அற்புதம் செய்வார்? இந்த மோகன்லாஸ் செய்வார்னா என்னால் அற்புதம் செய்ய முடியாது. நான் உங்களை போல பாடுள்ள சாதாரண ஒரு மனிதன். ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். அவர் எப்படி அற்புதம் செய்வார்? நீங்கள் நால்மாவடியில் கேமராவுக்கு முன்னால் நின்று பேசுகிறீங்க. நான் சென்னையில் இருக்கேன், மும்பையில் இருக்கிறேன், இங்கிலாந்தில் இருக்கிறேன், கனடாவில் இருக்கிறேன், ரொம்ப தூரத்தில். எப்படி அற்புதம் நடக்கும்? அதுதான் அதிசயம். சில சாட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க, நான் வாசிக்க போகிறேன், வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த அற்புதத்தை இயேசு எப்படி நிகழ்த்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அற்புதங்களை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா மோகன்லாஸால் 4 மாடி கேமரா முன்னால் தான் நிற்க முடியும். இயேசு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார்ல. நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கலாம், சின்ன குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அங்கே இயேசு இருக்கிறார். ஒருவேளை ஒரு பட்டணத்தில் இருக்கலாம், அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். யார் யாருக்கு என்ன தேவை இருக்குது. அப்போ யார் விசுவாசத்தோடு பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? நிறையா சாட்சியெல்லாம் வாசிக்கிற உண்மைதானா அப்படின்னா, எல்லாமே உண்மை என்பதற்கு எங்கிட்ட முழு ஆதாரம் இருக்கிறது. எதையுமே நாங்கள் சும்மா வாசிப்பதில்லை. அவங்களுடைய பெயர், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எங்ககிட்ட இருக்குது. அது மாத்திரம் அவங்களுடைய நேரடியாக பேசி உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் உங்களுக்கு அதை சொல்லுகிறோம். வீடியோவில் எடுக்கிறோம்ல, அவங்க இடத்துல போய் எடுக்கிறோம். அவங்கள கூட்டிகிட்டு வந்து எங்கள் இடத்துல பேச வைப்பதில்லை. அவங்க ஊர், அவங்க கிராமம், அவங்க வீடு, அங்கேயே போய் ஷூட் பண்ணுகிறோம். அதனால் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். அவங்கள பார்த்து நீங்கள் சந்தேகத்தை தீர்க்கனா கூட உங்களை மீட் பண்ண வைப்போம். அதில் உறுதியாக இருக்கிறோம். இயேசுவுக்கு பொய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கற்பனை கடவுளும் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வமும் அல்ல. அவர் உண்மையான ஜீவனுள்ள தெய்வம். அதனால் அவருக்கு பொய் சாட்சியெல்லாம் சொல்லி அவரை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் எந்த மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர், மொழிக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டவர், எல்லாருக்கும் உரியவர். நம்ம நாட்டில் குடும்பத்துக்கு கடவுள் உண்டு, ஊருக்கு கடவுள் உண்டு, மொழிக்கு கடவுள் உண்டு, ஜாதிக்கு கடவுள் உண்டு. அப்படி நம்பிக்கையில் தானே இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துக்குரியவரோ, மொழிக்குரியவரோ, ஜாதிக்குரியவரோ அல்ல, முழு உலகத்திற்குரிய ஆண்டவர். அவரை குறித்த வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், மனிதர்களை தம்முடைய சாயலில் உண்டாக்கின ஒரு ஆண்டவர், சர்வலோகத்தை படைத்த அண்ட சராசரங்களை தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற வல்லமையுள்ள தேவன். அதனால தான் முழு உலகத்திலேயும் எல்லா நாடுகளிலும், எல்லா தீவுகளிலும், எல்லா பாஷைக்காரரும் இயேசுவை ஆண்டவர் என்று துதித்து பாடுகிறார்கள், போற்றுகிறார்கள். அந்த ஆண்டவர் இயேசு உங்கள் மேலே வைத்த அன்பினால் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரே. இயேசுன்ற நாமத்தில் தானே நீங்கள் உட்கார்ந்து பார்க்குறீங்க. அந்த இயேசு அவர் என்ன செய்வார் என்ற அந்த பெயரை உங்களுடைய மனதில் உச்சரிக்கும் போதே உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு விடுதலை தருவார். அதனால் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இயேசுவோட இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா, இதுக்கு நான் சொல்கிறத விட சிலருடைய அனுபவங்களை நீங்கள் கேட்க போகிறீங்க. சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். நிறைய அனுபவ சாட்சிகள் எங்களுக்கு வருகிறது. தினந்தோறும் இயேசு அற்புதம் செய்கிறாரா? அதாவது ஆயிரமாய் நாங்கள் பார்க்கிறோம். ஊழியத்துக்கு போகிற எல்லா இடத்துலையுமே இயேசு ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிற மகிழ்விக்கிறார். தினமும் இங்கே ஜனங்கள் அற்புதம் பெற்றுக்கொண்டு போகிறாங்க இயேசுவிடம் இருந்து. அதில் சில சாட்சிகளை தான் அவங்களுக்கு வாசிக்க முடிகிறது. நேரம் கருதி ஒரு 5 சாட்சியை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இன்றைக்கு உள்ள சாட்சியில் ஒரு முக்கியமான காரியம் கவனமாக கவனிச்சிருங்க. அப்புறம் ஜெபிக்கும் போது உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது சாட்சி சகோதரி பாக்கியவதி, வத்தலக்குண்டு என்கிற இடத்துல இருந்து. வத்தலக்குண்டு சகோதரி பாக்கியவதி, நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள், கிறிஸ்தவங்க கிடையாது.
35 வருடங்களாக பிசாசின் போராட்டத்தினால் கஷ்டப்பட்டேன். அனுதினமும் ஒரு பிசாசு என்னிடம் தற்கொலை செய்து கொள் என்று பேசிக்கொண்டே இருக்கும். இரவில் ஒரு உருவம் என் கண் முன்பாகவே என்னை கடந்து போகும். நான் பகலில் எங்கு சென்றாலும் அந்த உருவம் என் கூடவே இருக்கும். இரவில் தூக்கமே இருக்காது. ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் மட்டும்தான் நான் தூங்க முடியும். அந்த அளவிற்கு பிசாசு என்னிடம் போராடும். இதை சரி செய்ய நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று ஆடு, கோழி போன்றவைகளை பலியிட்டு பரிகாரம் செய்திருக்கிறேன். என் வீட்டில் செய்வனை கட்டு எடுப்பதற்கு மந்திரவாதிகளை வைத்து பரிகாரம் செய்திருக்கிறேன். குறி பார்த்திருக்கிறேன். மை வைத்து பார்த்திருக்கிறேன். 12 வருடங்கள் மாலை அணிந்து நடந்தே சென்று பரிகாரம் செய்திருக்கிறேன். இதில் எனக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தெரிந்த ஒரு சகோதரி மூலம் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேன். மேலும் 2024 வருடம் செப்டம்பர் மாதத்தில் 4 மாவடியில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அன்றைய தினத்தில் நீங்கள் ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலேயே பிசாசு பிடி மற்றும் சாபக்கட்டில் உள்ளவர்கள் விடுதலை பெற ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது நான் அலறிக்கொண்டு கீழே விழுந்தேன். விழும்பொழுது என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு கருப்பு ஆவி என்னை விட்டு போனதை நான் பார்த்தேன். ஜெபம் முடிந்ததுமே எனக்குள் பெரிய சமாதானம், ஒரு பாரம் என்னை விட்டு விலகி போனதை நன்றாக உணர முடிந்தது. பெரிய ஆச்சரியம், அன்றைய தினத்தில் இருந்து எனக்கு பயம் வரவில்லை மற்றும் பிசாசு என்னோடு பேசவில்லை. இரவில் எந்த பிசாசின் உருவமும் என் கண்ணுக்கு தெரியவும் இல்லை. அதன் பின்பதாக மாத்திரை ஏதும் போடாமலேயே தூங்க ஆரம்பித்தேன். இப்பொழுது என் சரீரத்தில் பலவீனமோ போராட்டமோ எதுவுமே எனக்கு இல்லை. நான் வணங்கின எல்லா தெய்வமும் என்னை கைவிட்டன. ஆனால் ஜீவனுள்ள இயேசு எனக்கு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து புது மனுஷியாக மாற்றியுள்ளார். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதற்கு நானே சாட்சி. ஆமேன். பாக்கியவதி வத்தலை கொண்டு 35 வருஷம் பிசாச போராட்டம் பேசிக்கிட்டே இருக்குமா, கூட அந்த உருவம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஒரு பரிதாபம். பிசாசோடு வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. அது மாதிரி அது 35 வருஷ வேதனை. என்னென்ன செய்திருக்கிறாங்க. மந்திரவாதம் அதுக்கு போயிருக்காங்க, பில்லிஷனுக்கு பிறகு குறி கேட்குறவன்ட்ட போயிருக்கிறாங்க, பரிகாரம்னு சொல்லி பலிகள் செலுத்தி இருக்கிறாங்க. உலகத்தில் பாவம் சாபம் இந்த பிசாசு கட்டில் இந்த மனிதன் விடுதலை பெற ஒரே ஒரு பரிகாரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு நம்முடைய பரிகாரி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறார். சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் பரிகாரியாக மறித்து மனிதனுக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி வைத்தார். அதை விசுவாசித்தா போதும், உடனே விடுதலை. 35 வருஷ போராட்டம். ஒரே ஒரு நாள் இயேசுவின் சமூகத்தில் வந்தாங்க. இயேசு விடுதலை கொடுத்தார். காசு பணம் செலவு பண்ணலை, தன்னை வருத்தி கொள்ளலை, தன்னை வேதனைப்படுத்தி கொள்ளலை. விசுவாசத்தோடு ஒரு சின்ன ஜெபம், அவ்வளவுதான். இயேசுவிடத்தில் இந்த அற்புதம் பெறுவதற்கு இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் ஜெபிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் கட்டாயம் செய்வார். அடுத்து சகோதரி ஜான்சி சென்னையிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 8 வருடமாக முதுகு வலியினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். அதிக நேரம் என்னால் உட்கார முடியாது. அதிக தூரம் நடக்கவும் கஷ்டப்படுவேன். நின்று கொண்டு எந்த வேலை செய்தாலும் முதுகில் வேதனை அதிகமாக இருக்கும். குனிந்து எந்த ஒரு பொருளையும் அன்று இரவே நான் எந்த ஒரு வலியும் இல்லாமல் நன்றாக தூங்கினேன். அதன் பின்பதாக மறுநாளிலிருந்து என்னுடைய வேலைகளை நன்றாக செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு முதுகு வலி இப்பொழுது சுத்தமாக இல்லை. இயேசு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாக கொத்துக்கொள்ளாது. உடனே வீசிங் வந்துவிடும். இந்த பிரச்சனை இருக்கும்போது என்னால் நடக்க முடியாது. எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது. வீசிங் வரும்பொழுது மாத்திரை மற்றும் இன்ஹேலர் பயன்படுத்தினால்தான் உடனே எனக்கு சரியாகும்.
இப்படி 52 வருடங்களாக நான் இந்த வீசிங் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். 2024 வருடம் மார்ச் மாதத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஜெப வேளையில் நீங்கள் வீசிங் பிரச்சனை உள்ளவர்களுக்காய் ஜெபித்தீர்கள். நானும் கண்ணீரோடு, இயேசுவே எனக்கு இந்த வீசிங் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபித்த ஒரு சில நாட்களிலேயே எனக்கு வீசிங் பிரச்சனை முற்றிலும் நின்று போனது. அதன் பின்பதாக தும்மல் ஏற்படுவதும் இல்லை, தூசிப்பட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. இப்பொழுது குளிர்ந்த ஆகாரங்கள் சாப்பிடுகிறேன். பனிக்காலங்களில் நான் எங்கு சென்றாலும் எனக்கு வீசிங் பிரச்சனை வருவதே இல்லை. மாத்திரையும் நான் எடுப்பதே இல்லை. இயேசு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். எல்லா மகிமையும் இயேசுவுக்கே உண்டாவதாக. 52 வருஷம் வீசிங் பிரச்சனை, 52 வருஷம். யோசித்து பாருங்களேன், அரை நூற்றாண்டு அந்த நோய் தாக்கம். விசுவாசத்தோடு என்றைக்கு இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபித்தாங்களோ அன்றைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்களோ ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்ன சாதாரணமாக ஜெபம் பண்ண அற்புதம் நடக்காது. விசுவாசம் இருதயத்தில் முழுவதும் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும்போது உடனே இயேசு அற்புதம் செய்வார். அவருடைய இருதயத்தை பார்க்குறார். நிறைய பேர் உதட்டில் ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்காது. இயேசு இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால தான் நீங்கள் இதை கேட்டு இன்றைக்கி இருதயத்தில் ஒரு விசுவாசத்தோட தீர்மானமாக ஜெபிக்கணும். உங்களுக்கு இன்றைக்கு அற்புத சுகம் உண்டாகும். இன்னொரு சாட்சி பாருங்களேன். இது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான சாட்சி. சகோதரி ரேணுகா ரோஸ்லின் தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. 2019 வருடம் நவம்பர் மாதத்தில் எனக்கு மூளை காய்ச்சல் வந்தது. சுய நினைவை இழந்து கோமா ஸ்டேஜில் மிகவும் ஆபத்தான நிலைமையில் ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றேன். சிகிச்சைக்கு பின் 3 வருடம் மனநிலை பாதிக்கப்பட்டவளாக வீட்டில் இருந்தேன். 3 வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியாது. யார் வீட்டிற்கு வந்தாலும் எனக்கு அடையாளம் தெரியாது. நான் ஏதோ பேசிக்கொண்டே இருப்பேன். வேறு ஒருவர் தான் எனக்கு அள்ளி தர வேண்டும். என்னுடைய காதும் கேட்காமல் போய்விட்டது. எவ்வளோ பரிதாபம்ல. 3 வருஷம் உனக்கு காது கேட்கல, தானாக பேசுகிறாங்க, தானாக சிரிக்கிறாங்க, யாருமே அடையாளம் தெரியல. சாப்பிட்டா கூட தானால் எடுத்து சாப்பிட முடியல, யாராவது ஊட்டி விட்டால் தான் சாப்பிட முடியும். 3 வருஷம் எத்தனை பாடி. இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் இருந்தால் எவ்வளோ தூரம் மனதை பாதிக்கும், அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய மனதை எவ்வளோ பாதிக்கும்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2021 வருடத்தில் இருந்து பக்கத்தில் வீட்டில் உள்ள சகோதரி ஒவ்வொரு மாதமும் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒரு சகோதரி பார்த்தீங்களா, இயேசுவின் அன்பினால் நிறைந்தவங்க, பக்கத்து வீடு, இருவர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு போன பிரச்சனைன்னு நினைக்காம இந்த மகள் விடுதலை அடையணும், இயேசு விடுதலை தருவார், நீ திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட்டிகிட்டு வர சாதாரண விஷயமா இல்லை. அவங்க எவ்வளோ இயேசுவின் அன்பு இருந்திருந்தா இவங்க விடுதலை அடையணுன்ற ஒரு பாரத்தோடு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. தொடர்ந்து ஒரே நாளில் சுகமாகலை. அதான் கவனி, சில சமயம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவார். எந்த அளவு நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், சோர்ந்து போகிறோமா, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடுறோமா, இதெல்லாம் இயேசு கவனிப்பார். இவங்க சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு செபிக்க 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 என் மனநிலை பாதிப்பு நீங்கி ஒரு தெளிவு எனக்கு வர ஆரம்பித்தது. அந்த ஜெபம் தெய்வ பிரசன்னத்தில் வர 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 மனநிலை பாதிப்பு மாற ஆரம்பித்தது. மேலும் என் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் ஒவ்வொன்றாக சுகமாகி இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். என் கைகளை நன்றாக பயன்படுத்துகிறேன். என் காது எனக்கு நன்றாக கேட்கிறது. எல்லா வேலைகளையும் நானே செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த என்னை குணமாக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை என் சரீரத்தில் தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 3 வருஷம் என் பாதிப்பு என் ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை தேடுங்க, இயேசுவை விசுவாசிங்க. பார்த்தீங்களா, அவங்க ஜெபத்துக்கு வந்தாங்க, அங்கே வந்து ஜெபிக்கிற இடத்துல ஜெபிச்சுட்டு போனாங்க. ஜெபிக்க 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 ஒரு ஆச்சரியமான மாற்றம். பார்த்தீங்களா,
அதனால் சிலருக்கு அப்படி ஜெபிச்ச உடனே ஒரு மிராக்கிள் நடக்கும். சிலருக்கு தொடர்ந்து ஜெபிக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வரணும், அவங்களுடைய இருதயம் இன்னும் ஆண்டவரை நெருங்கணும், அந்த குடும்பத்தார் இன்னும் ஆண்டவரை தேடணும். அதற்காக தேவன் கவனித்து கொண்டே இருப்பார். அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சகோதரி ரேணுகாவுக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சகோதரி பாருங்கள், சகோதரி சுதா மேரி கன்னியாகுமரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 15 வருடமாக பிசாசு போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன். செவ்வாய் வெள்ளி வந்தால் எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஒருவித பயம் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். எரிச்சல், கோபம் அதிகமாக இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. நான் சண்டை போடும்போதும் சாதாரணமாக பேசும்போதும் கெட்ட வார்த்தைகளோடு தான் பேசுவேன். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் என் சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனத்தோடு தான் நான் இருப்பேன். குறிப்பாக கண்களில் அரிப்பு, எப்பொழுதும் ஒரு அரிப்பு எடுத்துக்கொண்டே இருக்கும். மருத்துவரிடம் பரிசோதித்த போது கண்ணில் நரம்பு பிரச்சனை இருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டனர். அதனால் நான் அனுதினமும் கண்களில் மருந்து போட்டு கொண்டு தான் நாட்களை கடத்தி வந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் மே மாதத்தில் அற்புத பெருவிழா நேரலை ஜெபத்தை நான் டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப வேளையில் நீங்கள் பிசாசின் பிடியில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது நானும் இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். அப்பொழுது திடீரென்று சுதா என்று என் பெயரை அழைத்து, இப்பொழுது இயேசு உன்னை தொடுகிறார், உங்களுடைய பிரச்சனைகள் மாறுகிறது, இயேசு உங்களுக்கு விடுதலை உண்டாக்குகிறார் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த நேரமே ஒரு பெரிய பாரம் என் இருதயத்தை விட்டு விலகினதை உணர்ந்தேன். பெரிய ஆச்சரியம், அன்று இரவே நான் நன்றாக தூங்கினேன். பயமோ பிசாசின் போராட்டம் எதுவுமே வரவில்லை. மறுநாளில் இருந்து கண்களில் இருந்த ஊரல் பிரச்சனையும் நின்றுவிட்டது. இயேசு எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்துள்ளார். அதன் பின்பதாக நான் கெட்ட வார்த்தையும் பேசவில்லை. எல்லாரும் என்னை குறித்து ஆச்சரியப்படுகின்றனர். எனக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 15 வருஷ பிசாசு போராட்டம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்க உண்மையாக கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, உடனே விடுதலை. பேருக்காக ஜெபிக்கக்கூடாது, உண்மையான இருதயத்தோட இயேசுவை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்க, எனக்கு செய்யுங்க. இது ரெண்டாவது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாலே பிசாசு பிடியிலேருந்து ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க. 35 வருஷ பிசாசு போராட்டம், 35 இயர்ஸ். இவங்களுக்கு 15 வருஷம். வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவங்களுக்கும் பிசாசு போராட்டம். அந்த மாதிரி இன்றைக்கி பிசாசு போராட்டத்தில் நிறைய பேருக்கு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு அதுக்கு தான் வந்தார். மனிதனுக்கு ஷோ காமிக்கிறதுக்கு, என்ன பார், என் அழகை பார், எனக்கு அதில் திறமை இதில் திறமை, நான் சண்டை போட்டு அப்படி வில்லு அடிச்சேன்னா அப்படி, நகையை பார், அப்படி வித்த காமிக்கிற இயேசு வரலை. மனிதர்களை நேசித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வந்தார். சாதாரண மக்கள் மத்தியில் அரண்மனையில் வசிக்கல அவர். நகைகளை போட்டுக்கொண்டு கிரீடம் வைத்து கொண்டு நாதா ராஜான்னு சொல்லி கொண்டு இருக்கல. ஏழை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நடமாடி, ஐயோ இந்த ஜனங்க வேதனையில் இருக்காங்களேன்னு விடுதலை கொடுத்தார். அதுக்கு தான் கடவுள் மனிதனாய் வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் தான் உங்களோடு பேசுகிறார். 2 சாட்சியை இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு 5 நிமிடம் செபிக்க போகிறோம். இந்த நாளில் நீங்கள் யோசிங்க, அந்த சாட்சியெல்லாம் பார்க்கும்போது யோசிங்க. நம்ம மத வைராக்கியத்தினால என்னத்தை சாதிக்க போகிற சொல்லுங்கள்? மத வைராக்கியம், ஜாதி வைராக்கியம், மொழி மனுஷனுக்கு நிறைய வைராக்கியம் இருக்குது. அதில் ஒன்று மத வைராக்கியம். மதத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்தவ மதத்தினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துடாதங்க. நான் சொல்ல மதமாரம் வந்துடாதங்க. சர்ச்சுகளை பாருங்கள், சண்டை போட்டு கிடக்குறாங்க. அவங்கெல்லாம் மதத்தின் நம்ம உள்ளவங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அது சும்மா பேருக்கு ஷோ காமிச்சிக்கிட்டு அலையிறாங்க. அதில் இயேசு என்கிற ரட்சகர், அவரை மட்டும் பாருங்கள். எந்த மதமும் உங்களுக்கு, கிறிஸ்தவ மதமும் உங்களுக்கு உதவி செய்யார். இயேசு என்கிற ரட்சகர்.
ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் ஒருத்தரே நான் மதமாறுங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா சொல்லுங்கள். மதமாறுங்க யாராவது நான் கிறிஸ்தவத்துக்கு வந்துடுறேன்னு வராதுங்கன்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படி சொல்ல? இயேசுன்ற ஆண்டவரை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் மதமாறி என்னத்தை பண்ண போகிறீங்க? பிரயோஜனம் கிடையாது. அதனால் இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இயேசு மதத்தை பற்றி பேசவே இல்லையே. இயேசு கிறிஸ்து மனிதர்களை குறித்தும் அவருடைய வேதனையை அறிந்து உதவி செய்த ஒரு ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். இப்போ 2 சாட்சி வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். முதல் 15 வருஷம் அதுவும் இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குது பாருங்கள், இச்சிங், அது ஒரு கொடூரமானது, வாதை தான். அது ரொம்ப கஷ்டம். 15 வருஷம்னா என்ன கடினமான நாட்கள் எல்லாம் கடந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனை, மனதில் ரொம்ப பாதிப்பு உண்டாயிரும். சரீரம் மட்டும் அல்ல அந்த மாதிரி. ஆனால் இயேசுவை நோக்கி கண்ணீரோட விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. அந்த வியாதி வந்த அறிகுறியே இல்லை, எல்லாம் மாறிவிட்டது. இந்த ஐயாவை நான் பார்த்ததும் இல்லை, நான் அவங்களுக்காக ஜெபித்ததும் இல்லை. எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? நீங்கள் இந்த சாட்சியெல்லாம் நல்லா கவனிங்களேன். மோகன்லாஸுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? எங்கேயோ உட்காந்து ஜெபிக்கிறாங்க. நான் டிவிக்கு முன்னால் நின்று உங்களுக்காக ஜெபம் நடத்துகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு உதவி செய்கிறேன், எப்படி நீங்கள் ஜெபிக்கணும், எப்படி இயேசுவோட அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், வழி நடத்துகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆனால் அற்புதம் செய்கிற ஒரு இயேசு. அவங்க உட்காந்து ஈரோட்டில் வீட்டுகளில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க, வியாதி மறைக்கிறாரு. அது எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? அதிசயமாக இருக்குது. அதான் இயேசுக்கு ஒரு பெயர், அதிசயமானவர். அந்த அதிசயமான இயேசு இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரை மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நீங்கள் தொடுங்க, நீங்கள் என்னை குணமாக்குங்க, உங்களால் குணமாக்க முடியும். இவ்வளோ பேருக்கு அற்புத செய்திகளை எனக்கு செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சரியா? அப்போ அற்புதம் நடக்கும். இன்னொரு சாட்சி வீடியோவில் பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். சகோதரி ராதா, இவங்க தாம்பரம், சென்னையில் தாம்பரத்திலிருந்து அவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இப்படி இல்லாமல் உலகத்தில் நடக்குது. சிலர் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், 21ஆம் நூற்றாண்டு 30ஆம் நூற்றாண்டுன்னு சிலர் வதண்டவாதம் பேசுவாங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் அது உண்மை. அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள. நீங்கள் நம்புறீங்க, நம்பலைன்றதுக்காக காரியம் நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. இதுதான் உண்மை. அவங்களுடைய ஒரு அனுபவம் பாருங்களேன். நிறைய இந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்றைக்கும் உலகத்தில் நடக்கிறது. என்னன்னு நீங்கள் அவங்களே சொல்கிறாங்க, கவனமாக கேளுங்க. இயேசு என்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் மூலமாக எத்தனை லட்சம் மக்கள் விடுதலை பெற்று சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ பேர் சாட்சி சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க, இயேசுக்கு என்ன கொடுத்தீங்க? காணி கொடுத்தீங்களா? நகை கொடுத்தீங்களா? கோல்டு கொடுத்தீங்களா? உங்களை வருத்தி கொண்டு செருப்பு இல்லாமல் நடந்த 4 மாடிக்கு போனீங்களா? கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை. இருதயத்தில் அவர் விசுவாசிக்கணும், அது வந்து தான். ஏன்னா அவர் கடவுள், அவர் நம்முடைய தகப்பன். பிள்ளைங்கிட்ட சுகமாக்குறதுக்கு லஞ்சம் வாங்குவாரா? காசு கூட உனக்கு குணமாக்குறேன்னு சொல்லுவாரா? இலவசம் எல்லாமே, விடுதலை இலவசம், சுகம் இலவசம் எல்லாமே. அந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து கூப்பிட்டு பாருங்களேன், விடுதலை. வீட்டில் இருந்து தான் அவங்க ஜெபிச்சா 1.5 வருஷம் தூக்கமே இல்லை. யாரோ நடக்கிறாங்க, நிற்கிறாங்க, பேசுகிறாங்க. எப்படி, அதாவது பிசாசு என்கிற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை முதல்ல அறிந்து கொள்ளுங்க. அவன் இருக்கிறான். மக்களை பயமுறுத்துவது, தற்கொலைக்கு தூண்டுவது, தூக்கத்தை கெடுப்பது, எல்லாமே அவனுடைய கிரியைகள். அவனுடைய கிரியைகளை அழித்து ஜெயித்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசுன்ற பெயருக்கு தான் பயப்படுவான். இயேசுன்ற பெயர் விசுவாசத்தோட இயேசுவேன்னு சொல்லி பாருங்கள், பிசாசு பயப்படும். அதுலேருந்து விடுதலை. இப்போ இன்றைக்கு இதே மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? இயேசு விடுதலை தருவார். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம், சரியா? சிலருக்கு மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ரம்மி, இந்த ரம்மி விளையாடுற விளம்பரம் பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாம் ஹம்பக்கு. நான் 1 லட்சம் ஜெயித்தேன், 2 லட்சம் ஜெயித்தேன்னு. ஒருத்தனும் ஜெயித்து பணக்காரலாம் ஆக முடியாது. ஓட்டாண்டி ஆகி தற்கொலை பண்ணுற செய்தி தான் நியூஸ் பேப்பரில் வருகிறது. நிறைய லட்சக்கணக்கான இழந்துடுறாங்க. அதெல்லாம் ஏமாற்றுகிற ஒரு விஷயம், மனிதனை கண்ணிலே அகப்படுத்துவது. அதனால் அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க. அதை விட்டு வெளியே வரணும். நீங்கள் இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கிறதே பாவம். உழைக்கிறத கர்த்தர் ஆசீர்வதித்து வர சம்பாத்தியம் தான் ஆசீர்வாதம். குறுக்கு வழியில் திடீர்னு பணம், திடீர்னு இவ்வளோ செல்வம், இவ்வளோ வந்துடணும், அப்படி வந்துன்னு நினைக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் ஏமாற்று வேலை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். சிலர் அடிமையாக இருக்கிறீங்க, ரம்மி விளையாட்டுக்கு லட்சமாக இழந்து வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க.
இன்றைக்கி இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்கள். அது மாதிரி என்ன பாவ பழக்கனாலும் விடுதலை, வியாதிலேருந்து விடுதலை வேணும்னா அந்த இடத்துல கை வைங்க. எங்கே வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அங்கே வலதுகரம் வைத்து வீட்டில் உள்ளவங்க வியாதிஸ்தர் மேலே கை வைத்து செவிங்க. கணவரோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ அவங்க மேலே நீங்கள் கை வைத்து இயேசுவே தொட்டு சுகம் கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், அந்த பெயரை சொல்லணும். அந்த பெயரை சொல்லும்போது உங்களுக்கு சுகம் விடுதலை உண்டாகும். 5 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். பயம், தற்கொலை எண்ணம் இப்படி யாரோ பேசுகிறாங்கன்னா இருதயத்தில் கை வைத்து இயேசுவே எனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பிசாசின் கிரியை அழியட்டும், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் அப்படி அந்த பெயரை சொல்லுங்கள். பிசாசு விலைக்கு போகும். இன்றிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? ஆனால் கண்களை மூடி ஜெபிக்கணும். எண்ணம் சிதறக்கூடாது. நீங்கள் ஒரு மனமாக இயேசுவை மனதில் நினைத்து இயேசுவை இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, விடுதலை கொடுங்க, இந்த அலர்ஜி வியாதி விலகட்டும், இந்த இழுப்பு வியாதி, இந்த வீசிங் பிரச்சனை விலகட்டும், என் குழந்தைக்கு வீசிங் சுகமாகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. அப்படியே கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என் குழந்தையை தொடும், என் கணவரை இயேசுவே தொட்டு குணமாக்கும், இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, இந்த பிசாசின் தொந்தரவிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும், இந்த இருள் விலகட்டும், மந்திரம் பெல்லிசூனியம் பிசாசின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்கள் வாய் திறந்து இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். போது இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே உம்முடைய வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரட்டும், இயேசுவே உம்முடைய வெளிச்சம் வரட்டும், இருள் விலகட்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டோடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மதுபான பழக்கங்கள், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறீங்க. மிஸ்டர் பன்னீர்செல்வம், மதுபானத்தை விட முடியலன்னு அழுகிறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, உங்களுடைய கண்ணீர் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. இயேசு புது இருதயத்தை தருகிறார். இன்றைக்கு கூட இந்த மதுபான பழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இயேசுவே என்று ஆண்டவரை துதிங்க. மிஸ்டர் பன்னீர்செல்வம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு நன்றி. ஒரு தாயார் குழந்தை மேலே கை வைத்து வீசிங் பிரச்சனை மாறணும்னு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய குழந்தை இயேசு தொடுகிறார். அந்த குழந்தைக்கு வீசிங் பிரச்சனை கொண்டு வந்த பொல்லாத ஆவி விலகுகிறது. விடுதலைக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஊரல் வியாதி, சரும நோய், தலையில் ஊரல் எடுத்துக்கிட்டே இருக்குது, தலையெல்லாம் புண்ணாக இருக்குது, அப்படி ஒரு வாலிப மகள் ஜெபிக்கிறீங்க. இயேசு விடுதலை தருகிறார். மகளே, உங்களுடைய தலையில் ஆண்டவர் இயேசுடைய வல்லமை இறங்குகிறது, ஊரல் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அநேகருடைய சர்ம நோய் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுகிறதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இழுப்பு வியாதிகள், வீசிங் பிரச்சனைகள் மறைகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நுரையீரலை ஆண்டவர் தொடும். ஆண்டவரே, லங்ஸில் ஒரு விடுதலை வரட்டும். லிவர் பிரச்சனையில் ஒரு சகோதரன் ஜெபிக்கிறாங்கப்பா, மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க, தொடுங்க, அவங்களுக்கு இப்போ விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை. மூர்த்தி என்கிற அந்த சகோதரர், அவங்களுடைய லிவர் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்க. ஒரு மரண பயம் சூழ்ந்திருக்குது. இயேசுவை கூப்பிட்டதுனால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். போதும், அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. ஆண்டவர் தொட்டு விட்டார். இயேசுவுக்கு நன்றி. பாலசுந்தரம் என்கிற சகோதரர் ஜெபிக்கிறீங்க. உங்கள் நரம்பு மண்டலமெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறீங்க. கை கால்கள் அப்படியே ஷேக்கிங் ஆகிறது. நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இயேசுவே எனக்கும் ஒரு வாழ்க்கை கொடுங்க, என் குடும்பத்தை நான் கவனிக்கணுமேனு அழுகிறீங்க. இயேசுடைய வல்லமை உங்களுடைய நரம்பு மண்டலத்தை தொட்டு குணமாக்குகிறது. பாலசுந்தரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் தொட்டு விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. அநேகர் விடுதலை பெறுகிறீங்க. பயத்தின் ஆவி விலகட்டும். இரவிலே தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத அசுத்தாவி விலகட்டும். மந்திர பெல்லிசோனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். ஆண்டவரை, வீடுகளுக்குள்ளே உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். உம்முடைய வெளிச்சம் உடைய வீடுகளுக்குள்ளே உதிக்கட்டும். சுந்தரி என்கிற மகள் ஜெபிக்கிறீங்க. உங்களை தொந்தரவு பண்ணுகிற அசுத்த ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, உங்கள் குடும்பத்துக்குள் வீட்டுக்குள்ளே உலாவுகிற ஆவி விலக
காணும்படி இயேசுடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறது. நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஒரு வெளிச்சம். இயேசு தான் வெளிச்சமாய் உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறார். அந்த அசுத்தாவி விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை சுந்தரி. இயேசுவை கூப்பிட்டீங்க, அந்த விடுதலை தந்துட்டார். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். வெரோனிகாள், ஆண்டவுடைய கரம், இயேசுடைய கரம் தொடுகிறது. இயேசுவே, இதுவரைக்கும் நம்ம அறியாமல் இருந்துட்டேன், வெறும் பக்தியாக இருந்துட்டேன், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சரும நோய் மாறிடணும். இப்போ ஜெபம் கரமயத்தை ஏறணும். இப்போ ஜெபம் கரமயத்தை எங்கள் சர்ச்சில் ஒரு எழுப்புதல் வரணும். எங்கள் சபையில் ஆவியானவர் ஊற்றப்படணும். நாளைக்கு ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வல்லமை எங்கள் சபையில் வெளிப்படணும். எங்கள் போதகர், எங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய சபை ஊழியர், அவங்களுடைய வல்லமையாக நீங்கள் பயன்படுத்தணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆதி திருச்சபை போல் எங்கள் சபை மாறணும். நாளைக்கு அற்புத அடையாளங்கள் எங்கள் சபை ஆராதனையில் நடக்கணும். செபிங்க செபிங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் செபிங்க. உங்கள் நாட்டில், இலங்கையில், மலேசியாவில், சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், அமெரிக்காவில், கனடாவில், ஐரோப்பா நாடுகள், வளைகுடா நாடுகளில் செபிங்க. உங்கள் தேசம், உங்கள் சபைக்காக செபிங்க. ஆண்டவரே, ஆவியானவர் ஊற்றப்படட்டும், அக்கினி இறங்கட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும். நாளைக்கு எங்களுடைய சர்ச்சில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஆராதனையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கணும். அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சபையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.